வணக்கம். சங்கரி என்டர்டைன்மெண்ட் சேனல்லேருந்து சங்கரி பேசுகிறேன். அதாவது முருகர் சஷ்டி என்றால் என்ன? முருகனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது மாதத்தில் 2 சஷ்டிகள் வரும். 15 நாளைக்கு ஒருக்க வர்ற இந்த சஷ்டி வந்து வளர்பிறை சஷ்டி. மறுபடியும் 15 நாளைக்கு அப்புறம் வரும், அது தேய்பிறை சஷ்டி. நீங்கள் இப்போ வந்து குழந்தைக்காண்டி நீங்கள் மனசு உருகி வேண்டுதல் வச்சுருக்கீங்க, சஷ்டிக்கு பிரார்த்தனை பண்ணுறீங்க, முதல் முறையாக ஆரம்பிக்கிங்க அப்படின்னா தேய்பிறை சஷ்டியில் ஆரம்பிக்க வேண்டாம், வளர்பிறை சஷ்டியில் ஆரம்பிங்க. அதே மாதிரி மாதம் மாதம் வந்து சஷ்டியை விடாமல் அவரை வந்து பழங்கள் வச்சு 2 வாழைப்பழம் வச்சு முருகருக்கு பிடித்தமான செவ்வரளி பூக்களை மாலையை கட்டி போட்டு உங்களுடைய விரதத்தை நல்லபடியாகவே ஆரம்பிங்க. அதிகாலையில் பிரம்மா முகூர்த்தத்தில் எந்திரிச்சிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது சீக்கிரமாக நடக்கணும்னா பிரம்மா முகூர்த்தத்தில் மட்டும்தான் எந்திரிக்கணும். 4:30லேருந்து 6 மணிக்குள்ளார எப்போ வேணாலும் எந்திரிச்சிக்கலாம். எந்திரிச்சு குளிச்சுட்டு நன்றாக அந்த விளக்குகளை ஏற்றணும். முருகருக்கு அவருடைய கவசத்தை படிக்கணும். கந்த சஷ்டி கவசம் இல்லைனாக்க திருமுருக கவசமோ, உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்குதோ அதை படிங்க. முடிஞ்சளவு கந்த சஷ்டி கவசத்தை படித்தீங்கனாலே போதுமானது. அந்த கந்த சஷ்டி கவசத்தை காலையில் ஒரு தரம், சாயங்காலம் ஒரு தரம் வந்து மறக்காமல் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முருகர் கை கொடுப்பார். கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா இது வந்து என்னோடய வாழ்விலேயே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அதனால் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. 7 ஆண்டுக்கு அப்புறமா தான் நான் இந்த மாதிரியெல்லாம், அதாவது சஷ்டிக்கு தான் நான் வந்து விரதம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே ஆண் குழந்தை வந்து பிறந்தது. அதனால தான் நான் இப்போ அதை நம்பிக்கையாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலும் மயிலும் உங்களுக்கு துணை இருக்கும். முருகர் எப்பவும் உங்கள் கூடவே இருப்பார். அதாவது முருகன்னா சுப்பிரமணியன் என்று போற்றப்படும் குமரக்கடவுள் குன்றில் இருக்கும் இடமெல்லாம் எழுந்தருளி நம்மளுக்கு காட்சி தர்றார். அத்தகைய பெருமை மிக்க விசாகன் முருகன் என்று ஒரு பெயரும் அவருக்கு உண்டு. மயில் சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும். விசாகன் அப்படின்னா, அதாவது விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் பிறந்திருப்பதால் அப்பெயர் வந்ததாகவும் கூறுவார்கள். தமிழ் கடவுள் முருகன் என்று அனைவராலும் போற்றப்படுகின்ற முருகப்பெருமான் குறிஞ்சி நிலக்கடவுள் என்றும், செந்நிற மேனியன், சேவர் கொடியோன், சூரியனுக்கு ஒப்பானவன் என்றும் அழைக்கிறார்கள். இத்தனை மகத்துவம் வாய்ந்த முருகனை நம் வீட்டில் நம்ம வணங்கி வந்தால் நமக்கு அனைத்து வளமும் நலமும் கிடைக்கும். கந்த புராணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சுப்பிரமணிய ஸ்தோத்திரத்தை தினசரி நீங்கள் அதிகாலை பிரம்மா முகூர்த்தத்திலோ, இல்லை பிரம்மா முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியலை அப்படின்னா கொஞ்சம் ஒரு 8 மணி 9 மணிக்காக கூட நீங்கள் சொல்லிக்கிடலாம். நீங்கள் வந்து சுத்தமான தூய்மையான மனதுடன் அவரை நினைத்து இந்த ஸ்தோத்திரத்தை அதிகாலையில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும். நினைத்தது நினைச்ச மாத்திரத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும். முருகனின் மூல மந்திரமாகிய முருகனுக்கு மூல மந்திரம் இருக்குது. அந்த மூல மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சரவண பவாய நம. மறுபடியும் சொல்கிறேன். ஓம் சரவண பவாய நம, ஓம் சரவண பவாய நம என்பதை குரு மூலமாக அறிந்து தினமும் கூறி வர வாழ்வில் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போகலாம். முருகனை சஷ்டி தினத்தில் தினமும் நீங்கள் வணங்கி வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும். உங்கள் வாழ்வில்
அனைத்து மகிழ்ச்சியுமே நிலைத்து நிற்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வேலனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா, அதாவது வேலை வணங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா, வேலனையும் வேலையும் வணங்கியிருக்கீங்கன்னா, வேலை கிடைச்சி வீடு வாசல் மனைவி மக்கள் சந்தோஷத்துடன் நீங்கள் கண்டிப்பாக வாழ்வீங்க. தமிழ் மொழி கடவுளாக கருதப்படும் முருகன் குழந்தைகள் மாணவர்கள் வணங்கிட கல்வி மேன்மை நல்ல அறிவுத்திறனும் பேச்சாற்றல் பாடும் திறன் கவித்திறன் எல்லாமே பெற முடியும். தமிழ் கடவுளாகிய முருகன் உங்கள் வீட்டில் வந்து வழிபடும்போது உங்கள் இல்லத்தில் தமிழ் மனம் மணப்பதுடன் கம்பர் வீட்டு கட்டு கருத்தறியும் கவி பாடுங்கிற மாதிரி நீங்களும் அதே மாதிரியே புலமை தத்துவம் கிடைத்து மகிழ்ச்சி புரிவீங்க. முருகன் உங்களுக்கு அருள் கண்டிப்பாக புரிவார். அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. பார்த்திங்கன்னா, இந்த மகத்துவம் வாய்ந்த முருகரை கந்த சஷ்டி நாளில் நீங்கள் படித்தீங்க, அந்த கந்த சஷ்டியை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவர் கொடியோன் கண்டிப்பாக பல நன்மைகளை உங்களுக்கு செய்வார். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது. நல்லதே உங்களுக்கு நடக்கும். இந்த முக்கியமான மூல மந்திரத்தை மட்டும் மறக்காமல் நீங்கள் உங்கள் மனக்குறைகளை எல்லாம் அகற்றி வச்சு இதை சொன்னீங்க அப்படின்னாலே இதுவே போதுங்க. ஓம் சரவண பவாய நமங்கிற மந்திரத்தை நீங்கள் மனசுருகி 11 தடவை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் என்பதில் எந்த ஒரு சிறிய ஐயமும் கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் நாங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, குருவருள் வேணும்னா முருகனை கண்டிப்பாக கும்பிடுங்க. உங்களுக்கு அவர் புண்ணியத்தில் குருவருளும் உங்களுக்கு சேர்த்தே கொடுப்பார். இதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. அதாவது குழந்தை பேருங்கிறது மனிதருக்கு மிகவும் முக்கியமானது. அந்த குழந்தை பேரை கொடுக்கக்கூடியவர் இந்த சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் இருக்குங்கிற மாதிரி பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறாரு. பார்த்திங்கன்னா, அந்த சந்த சஷ்டி தினத்தில் 6 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு மறு வருஷமே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து விடுவார். அதில் எந்த ஒரு ஐயமுமே கிடையவே கிடையாது. முடிந்த அளவு திருச்செந்தூருக்கு ஒரு தரம் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. ஆறுபடை வீட்டில் உங்களுக்கு முடிஞ்சது பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் சாமி கும்பிட்டீங்க, முருகர் கோயிலுக்கு போனீங்க, வேலை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்குங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதே மாதிரி செல்வத்துக்கு உண்டான அதிபதி மகாலட்சுமிங்கிற மாதிரி முருகர் வந்து இந்த குழந்தை கொடுப்பதில் நம்மளுக்கு அவ்வளோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காருங்க. உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள், எனக்கு வீடு வேணும், கார் வேணும், கடன் இருக்குது, எதிரியோடைய தொல்லை இருக்குது, நான் நினைத்தவரை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கும் முருகர் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டே வந்து பிரம்ம முகூர்த்த தினத்தில் சாமி கும்பிட்டிங்கன்னா நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். என்னோடய சேனலுக்கு சங்கர் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. தொடர்ச்சியாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆளுங்கிற பட்டனை அமுக்குங்க. நன்றி.